விவேக் மற்றும் வெள்ளை முயலின் மாய உலகம். ஒரு காலத்தில் பசுமை மலர்களும் பறவைகளின் இசையும் நிரம்பிய ஒரு அழகான சிறிய கிராமத்தில் விவேக் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவனுக்கு இயற்கையை மிகவும் பிடிக்கும். தினமும் பள்ளி முடிந்த பிறகு வனத்தின் அருகே சென்று மரங்களைத் தொட்டு பூச்சிகளுடன் விளையாடுவது அவனுக்கு மிகவும் பிடித்த பொழுதுபோக்கு. ஒரு நாள் எப்பொழுதும் போல விவேக் காலை நேரத்தில் வனத்துக்குள் சென்றான். சின்ன சின்ன மரவாசல்கள், கிளிகள் கூவும் சத்தம், சத்தமில்லாத ஒளியோடு அந்த வனம் பரபரப்பாக இருந்தது. அப்போது ஒரு மரத்தின் அடியில் சுருண்டு கிடந்த ஒரு வெள்ளை முயலை பார்த்தான். முயலின் காலில் காயமடைந்தது போல தெரிந்தது. ஓஹோ, ஏதோ நடந்திருக்கும் போல இருக்கிறது என்று விவேக் சொல்லிக் கொண்டே பையில் வைத்திருந்த சுத்தமான துணியை எடுத்து முயலின் காலை சுத்தம் செய்து மெதுவாக கட்டிவிட்டான். அதை செய்த பின்பு ஒரு அதிசயம் நடந்தது. முயல் பேச ஆரம்பித்தது. நன்றி சிறுவனே என்ற குரல் கேட்டது. விவேக் தயங்கி யார் பேசுறாங்க என்று கேட்டான். அதற்கு பதிலாக முயலேதான் தலை நிமிர்ந்து சிரித்தபடி நான்தான். நீ என்னை காப்பாத்தினாய். நான் ஒரு மாய முயல். உனக்கு நான் ஒரு பரிசு வைத்திருக்கிறேன் என்று சொன்னது. விவேக் வாய்வெறிந்தபடி பார்த்தான். நீயா பேசுகிறாய் என்றான். முயல் சிரித்தது. ஆம், எல்லா முயல்களும் பேச மாட்டார்கள். ஆனால் நான் பேசுவேன், ஏனெனில் நான் மாய உலகத்தைச் சேர்ந்தவன் என்றது முயல். மரத்தின் ரகசிய கதவு. முயல் ஒரு பெரிய மரத்தின் அருகே சென்று தன் பாதையை 3 முறை தட்டியது. அதிர்ச்சியளிக்க அந்த மரத்தின் அடியில் ஒரு கதவு திறந்தது. அந்த கதவை பின்தொடர்ந்து முயலும் விவேக்கும் உள்ளே நுழைந்தார்கள். மாய உலகம். அந்த கதவுக்குள்ளே ஒரு வண்ணமயமான உலகம் இருந்தது. பறவைகள் பாடிக்கொண்டிருந்தன. மரங்கள் பேசிக் கொண்டிருந்தன. பூச்சிகள் கூட நடனமாடிக் கொண்டிருந்தன. பசுமை களஞ்சியமாக இருக்கும் அந்த இடம் கனவில் வந்த உலகம் போல இருந்தது. விவேக் ஆச்சரியத்துடன் பார்த்தான். இந்த உலகம் உண்மையா என்று கேட்டான். ஆம், இது நம்பும் உள்ளங்களுக்கே திறக்கும் உலகம். நீ நல்லவன், அதனால்தான் இதை நீ பார்க்கிறாய் என்று முயல் சொன்னது. மாய உலகத்தில் விவேக் பல புதிய நண்பர்களைச் சந்தித்தான். ஒரு பேசும் தேனீ, ஒரு பாட்டு பாடும் ஆமை, ஒரு கோலோச்சும் நரி மற்றும் ஒரு வண்ணத்துப் பூச்சி பேருந்து. அவனுடன் விளையாடி பாட்டு பாடி இயற்கை உணவுகளையும் வழங்கியது. விவேக் எல்லாவற்றையும் அனுபவித்தான். மாலை நேரம் ஆனது. சூரியன் மெல்ல மறைந்து கொண்டிருந்தான். முயல், இப்போது நீ வீட்டுக்கு செல்ல வேண்டும். ஆனால் ஒரு விஷயம் நினைவில் வைத்துக்கொள், இயற்கையை நேசிப்பவன் உண்மையிலேயே மகிழ்ச்சியுடன் வாழ்கிறான் என்றது. விவேக் மௌனமாக சிரித்துவிட்டு நான் எப்போதும் உயிரினங்களை நேசிப்பேன் என்று சொன்னான். அன்று முதல் விவேக் மரங்களை பராமரிக்கத் தொடங்கினான். விலங்குகளுக்கு தண்ணீர் வைத்து தூய்மையை பராமரித்தான். அவன் பசுமையான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தான். முயலோ மறைந்துவிட்டது. ஆனாலும் ஒரு வண்ண மாய பட்டாம்பூச்சி பறந்து சென்றது. அவன் புன்னகையுடன் விழிக்கிறான். மாய உலகம் மறுபடியும் வரலாம் என்ற நம்பிக்கையுடன் நாம் இயற்கையை நேசிக்க வேண்டும். அப்படி செய்தால் அது நமக்கு மகிழ்ச்சியும் அதிசயங்களும் தரும்.